நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கொடைக்கானல் அருகே பயிரிடப்படும் ஐரோப்பிய வகை காய்கறிகளால் லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகளே பெருமளவில் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் குண்டுப்பட்டியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் பிரக்கோலி, ரெட் கேபேஜ் போன்ற ஐரோப்பிய காய்கறிகள் மற்றும் கீரைகளை பயிர் செய்து வருகிறார். ஊட்டியில் இதற்கான விதைகள் கிடைப்பதாக கூறும் கிருஷ்ணகுமார், இவை குறைந்த நாட்களில் அதிக லாபம் தருவதாகவும் தெரிவிக்கிறார். 30 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள இதை அறுவடை பண்ணி இதை பெங்களூரு, சென்னை இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் அனுப்பி அங்கேருந்து எங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் மாதிரி ரேட் கொடுத்துட்றாங்க. அமௌண்ட் சீக்கிரமாக ஒரு 10 நாள் 15 நாளில் கிடச்சிருது. கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. உங்களுக்கு 2 ரூபாய்க்கும் கொடுப்பாங்க, 20 ரூபா 30 ரூபாய்க்கும் போகும். இந்த வகையான பயிர்களை விவசாயம் செய்ய இயற்கை உரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் நல்ல விளைச்சல் கிடைப்பதாகவும் சொல்கிறார் விவசாயியான செல்லையா. ரசாயன உரங்களும் நாங்கள் பெரும்பாலும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. சாணம், அடுத்து இந்த மண்புழு உரம், இதுகளை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கனால காய்கறிகள் நல்லா ருசியாக நல்லா இருக்கிறனால எல்லாருமே நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஐரோப்பிய வகை காய்கறிகளை பயிரிடுவது தொடர்பாக வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். ரவிச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், கொடைக்கானல்.